வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பண்டைய இலக்கியங்களில் விலங்கியலை பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. விலங்கியல்னா ஜுவாலஜி. இது உயிரியலில் ஒரு பிரிவான விலங்குகளை குறித்து விவரிக்கக்கூடிய ஒரு அறிவியல் துறை. பழமையான இனக்குழுக்களோட பண்பாட்டு வரலாறுகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விலங்கோடு தான் தொடர்போடு இருந்தது. இந்திய தொன்ம கதைகளையும் புராணங்களையும் பார்த்திங்கன்னா விலங்குகளை பல வகையில் அவங்க உயர்வாக தான் எழுதியிருக்காங்க. இந்திய பண்பாட்டிலும் பழமை வாய்ந்த உலக பண்பாடுகள் பலத்துலேயும் பார்த்திங்கன்னா விலங்குகளை தெய்வங்களாக வணங்குறத நம்ம பார்க்கலாம். ஆதி காலத்தில் விலங்குகள் மீது இருந்த அச்சமும் விலங்குகள் மனிதர்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கிறதையும் பார்த்து விலங்குகளை தெய்வ நிலைக்கு உயர்த்த காரணமாக இருந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். தமிழ் மரபும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. பண்டைய தமிழ் இலக்கியங்களை பார்த்திங்கன்னா விலங்குகளுடைய உடற்கூறியல் செயல்பாடுகள், பண்புகள், பயன்கள், அதை வகைப்படுத்தும் முறைகள், விலங்குக்கான மருத்துவம் இதெல்லாம் நமக்கு பதிவு செய்யப்பட்டு இலக்கியங்களாக கிடச்சிருக்கு. குறிப்பாக யானை, குதிரை, எருது, பசு, மான், ஆடு, நரி, புலி, குரங்கு, பன்றி முதலான விலங்குகள் குறித்தும், பாம்பு, பல்லி போன்ற ஊர்வனங்கள் குறித்தும், மீன்கள், ஆமை போன்ற நீர்வாழ் உயிர்கள் குறித்தும் செய்திகள் இலக்கியத்தில் மிகுதியாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் விலங்குகள் தொடர்பான நூல்களும் அந்த காலத்தில் இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அறிஞர் பி. சாமியல் அவர்கள் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றும் உயிரினங்களை ஆராய்ஞ்சு சங்க இலக்கியங்கள் சில உயிரினங்கள்னு 1993 ஒரு நூலை எழுதியிருக்காரு. இதில் சங்க இலக்கியங்கள் காணப்படும் முதலைகள், உடும்பு, ஒந்தி, கோம்பி, ஆமை, பாம்பு, தவளை, தேரை, நூனல், நண்டு, நத்தை, சங்குகள், குளிர், தேனி, சிதர், தும்பி, மூதாய் இந்த மாதிரி உயிரினங்களை பற்றிலாம் அவர் விளக்கி கூறியிருக்காரு. விலங்குகளுடைய உடற்கூறியல் பற்றி பார்க்கும்போது ஒரு விலங்கை பேர் சொல்லி அடையாளப்படுத்துவதற்கு முன்பாக அதோடைய உடல் அமைப்பு, உறுப்புகளோட சிறப்பு அமைப்பு இதை போன்ற குறித்தான உடற்கூறியல் பதிவுகள் நிறைய இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு. முன்னே வழங்கிய அறிவோடு தம்மை சுற்றியுள்ள சூழலையும் கூர்ந்து நோக்கி இயற்கையையும் உயிர்களையும் தம் பாடல்களை பதிவு செய்யும் சங்க சான்றோர் அறிவியல் அறிஞர்களாகவும் திகழ்ந்திருக்காங்க. பெண் குரங்கு ஒன்றின் தோற்றத்தை குறிப்பிடும் போது கருவிரல் செம்முக வெண்பல் சூழ்மந்தி பருவிரலால் பைஞ்சுனை நீர்த்தூய் உயிப்பு இந்த இது ஒரு பாடலில் வந்திருக்கு, திணைப்பாடல். இதில் பார்த்திங்கன்னா கருமையான விரல்களையும் சிவந்த முகத்தையும் வெண்மையான பற்களையுடைய கருவுற்றிருக்கும் பெண் குரங்கு தன் பெரிய விரல்களால் பசுமையான மலை சுனையில் உள்ள நீரை அள்ளி தூவி பூசை செய்வது போல செய்யும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. இதில் கரிய பெரிய விரல்கள், அப்புறம் சிவந்த முகத்தினை, வெண்மையான பற்களுடைய சூளுற்றுனா கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் குரங்கோட தோற்றம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த பாடலில். ஆண் யானையை காட்டும்போது அதன் முகத்தில் உள்ள புள்ளிகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. சிங்கத்தை பற்றின பதிவுகள், அதனுடைய கூரிய வளைந்த நகங்களும் வலிமையான கால்களும் அடையாளப்படுத்தப்படுகின்றன. அவற்றின் உடல் உட்பிரிவுகள் என இவ்வாறு விலங்குகளின் தாவரங்களின் அமைப்பியல் அடிப்படையில் குடும்பம் அதை வகைப்படுத்தும் அறிவியல் பிற்காலத்தில் அதாவது 17-18ஆம் நூற்றாண்டுகளில் தான் மேற்கத்திய அறிஞர்களால் கண்டறியப்பட்டது. கால ஓட்டத்தில் உயிரினம் அழிந்து விட்டாலும் அது குறித்து நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த இலக்கியங்கள் நமக்கு பெரிதும் உதவி செய்யுது. அந்த வகையில் அமைந்த பண்டை தமிழோட உயிரின வகைமையை கோட்பாடு வியக்க வைக்கிறது. விலங்குகளோட குணங்களும் அவற்றின் செயல்பாடுகளும் இலக்கியங்கள் மூலமாக நமக்கு வெளிவருது. எனவே சூழலில் கவிதைகளான சங்க இலக்கியங்கள் 17 கீழ்கணக்கு நூல்களும் விலங்குகளின் செயல்பாடுகள் பெரிதும் பேசப்படுகிறது. இந்த செயல்பாடுகள் சூழலை உணர்த்துவதற்கு மனித பண்புகளோடு ஒப்பு நோக்குவதற்கும் நெறிகளை வகுப்பதற்கும் இலக்கிய சுவை கூட்டமும் பயன்படுத்தி இருக்காங்க. யானைக்கு மதம் பிடிச்சா அதுக்கு உணவளித்து பாதுகாக்கும் பாகனையும் மிதித்து கொள்ளும் இயல்புடையது. ஆனால் நாயோ தன்னை வளர்ப்பவன் இந்த அம்பு தன் உடலில் பட்டு ஊடுருவி நிற்கும் போதும் வாளை குழைத்து அவனருகே செல்லும் பண்புடையது என்பது போன்ற பல செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. அந்த பாடல் நாலடியாரில் வந்திருக்கு. யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எரிந்தவேல் மெய்யதா வால் குழைக்கும் நாய், இது நாலடியாரில் வர ஒரு பாடல். சில விலங்குகள் மனிதனோடு உறவாடி வாழும் இயல்புடையன. அதில் பார்த்திங்கன்னா நாய், ஆடு, மாடு, காகம், கோழி, சிட்டுக்குருவி இதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த வகையில் மனிதன் தன் தேவைக்கு ஏற்ப உயிரினங்களை தன் வயப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டான். ஆணையரை பழகி தன் வயப்படுத்தியதால் உணவு தேவையில் நிறையவும் தொழில் வளர்ச்சியும் ஏற்பட்டன.
கால மேலாண்மைக்கும் இது வந்து வழிவகுத்தது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா போருக்கும் போக்குவரத்துக்கும் யானை, குதிரை இதெல்லாம் வந்து பழக்கப்படுத்தினாங்க. பசு, எருது போன்றவற்றை வளர்த்து உணவின் தேவையை நிறைவு செஞ்சுக்கிட்டாங்க. அத்தோடு விலங்குகளை வேட்டையாடவும் இல்லை பாதுகாப்பிற்கும் அவங்க நாய்களை வந்து பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்க. தான் சார்ந்த நிலப்பரப்பில் ஒவ்வொரு உயிரின் வாழ்க்கை முறையும் உற்று நோக்கி அந்த விலங்குகளோட செயல்பாடுகளை வெளிப்படுத்தினார்கள். நண்டு குஞ்சுகள் பிறக்கும்போது தாய் நண்டு இறந்துபடும் என்பதால் கூற்றம் நெஞ்சுற்றுக்கு தன் பார்ப்பு, இது சிறு பஞ்ச மூலமாக நமக்கு தெரியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து விலங்குகளை பற்றி உன்னிப்பாக கவனித்து நமக்கு இலக்கியம் மூலமாக வந்து பண்டை தமிழர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.